ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சனில் மாவு ஒரு வாரம் ஆனாலுமே புது மாவு மாதிரி இட்லி மாவு எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்மளோட எம்மி ஸ்பேசி தமிழ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் 8 நாளைக்கு ஒரு தடவை தாங்க மாவு அரைப்பேன், இட்லி மாவு. இது பாருங்கள், கடைசியில் உள்ள மாவில் செஞ்ச இட்லி தான் அவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்கள், மெது மெதுன்னு. எப்படி அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம மாவு அரைக்கிறதுக்கு வெந்தயம் போடக்கூடாதுங்க. வெந்தயம் போட்டோம்னாலே பார்த்துங்க, மாவு சீக்கிரம் புளிப்பு தன்மையாயிரும். அப்புறம் உளுந்தும் சரி அரிசி மாவும் சரி நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணும். கெட்டியாக அரைச்சிட்டு நம்ம கலந்து வச்சோம் அப்படின்னு சொன்னால் தான். அது போக தூளுப்பு பயன்படுத்தக்கூடாதுங்க. கண்டிப்பாக கல்லுப்பு போட்டு கரைச்சி வச்சிங்கன்னா சீக்கிரம் புளிப்பு தன்மை வராமல் இருக்குங்க. கல்லுப்பு போட்டு நம்ம மாவு கரைச்சி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, அதே மாதிரி மாவு அரைக்கிறவங்க ஒருத்தவங்க மட்டும்தாங்க அந்த கைப்படணும். வேறவங்க மாற்றி மாற்றி அரைச்சிங்கன்னா ஒவ்வொரு கைக்குமே புளிப்புத்தன்மை அதிகப்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. அதனால் வேறவங்க மாவு தொடக்கூடாது. ஒருத்தங்க அரைக்க ஆரம்பித்தாங்க, கலந்து வைக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்களே தான் செய்யணும், வேறு யாரும் செய்யக்கூடாதுங்க. இதுவும் ஒரு சீக்ரெட் இருக்குது. அப்புறம் இந்த மாவு நல்லா அரைச்சி எடுத்த பின்னாடி நம்ம கொஞ்சம் கெட்டியாகவே நம்ம ஒரு வாரத்துக்கு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓரளவு நம்ம கெட்டியாகவே தான் கரைச்சி வைக்கணும். அப்புறம் வேறு எந்த சோடாப்பு எதுவுமே போடக்கூடாதுங்க. வெறும் அரிசி உளுந்து மட்டும்தான் நம்ம இட்லிக்கு போடணும். அப்புறம் வெந்தயம் எக்காரணத்தை கொண்டு சேர்க்காதீங்க. வெந்தயம் சேர்க்கறனால ஒன்று என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மாவு சீக்கிரமாகவே புளிச்சு போயிடும். அப்புறம் அடுத்து மாவு சீக்கிரம் புளிக்கும். அடுத்து இட்லி வெள்ளை கலராகவே இருக்காது. இட்லி பழுப்பு கலராக இருக்குங்க. அதனால் நீங்கள் மாவுக்கு போடும்போது வெந்தயம் சேர்க்காதீங்க. இட்லி மாவுக்கு கண்டிப்பாக வெந்தயம் சேர்க்கவே கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாவு எவ்வளோ கெட்டியாக போயிட்டுருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கெட்டியாக தான் அரைச்சிக்கணும். இதே முறையில் நீங்கள் மாவு அரைச்சி வச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு மட்டும் இல்லைங்க, 10 நாளைக்கு கூட நம்ம புதுசாகவே வச்சுக்கலாம் மாவை. மாவு பொங்குனோட நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா போதும். அவ்வளோ ஒரு சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி ஒரு வாரம் வரைக்குமே வருங்க. இப்போ பாருங்கள், அந்த மாவு கெட்டியாகவே ஓடிட்டுருக்கு பாருங்கள். அந்த பார்த்தாலே வெள்ளை வெள்ளையே நல்ல கலர் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மறத்திட்டு கரைச்சி வைக்க போகிறோம். உப்பு போட்டு கரைச்சி வைக்க போகிறோம். ஒருத்தங்களே மட்டும்தான் அது தொடர்ந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுட்டு கரைச்சி வச்சிடலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம தூள் உப்பு போட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரம் இட்லி மாவு புளிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தூள் உப்பு போட்டு கரைச்சி வைங்க. ஆனால் பெரும்பாலும் கல் உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறதாங்க இட்லி சாஃப்டாக இருக்கும். அப்புறம் சீக்கிரம் புளிக்காமே இருக்கும். உரம் நல்லா கெட்டியாகவே கரைச்சி வச்சுக்கலாம். கரைச்சி வச்சுட்டு இன்னும் ஒரு சீக்ரெட் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த இட்லி மாவு சாப்பிட்டா இட்லி மெதுன்னு பஞ்சு மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னால் எப்படி மாவு அரைக்கிறேன்னு சொல்லிட்டு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் 2 பாத்திரத்தில் ஊற்றிட்டேங்க. நீங்கள் 2 பாத்திரத்தில் மட்டும் இல்லை, 3 பாத்திரத்திலோட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு தீரும், இன்னொரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு இல்லையா, 2 பாத்திரத்துலையுமே பாதி மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மாவு மட்டும்தாங்க நான் பொங்க வைக்க போகிறேன். ஒரு மாவு நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே அப்படியே தூக்கி வச்சிட போகிறேன். உப்பு போட்டு கரைச்சிட்டு உடனே நம்ம ஒரு பாத்திரத்தை தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடணும். இப்போ இந்த ஒரு பாத்திரம் மட்டும் பாருங்கள், நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு சரியாக 5 மணி நேரம் ஆச்சுங்க. 5 மணி நேரத்தில் நல்லா பொங்கி வந்துருச்சு பாருங்கள். இந்த மாவு மட்டும்தான் நான் இப்போ முன்னாடி யூஸ் பண்ண போகிறேன். அந்த மாவு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவோம் இல்லையா, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் கரெக்டாக ஒரு 3 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா பொங்கி வந்திருக்குங்க. அது வரைக்கும் பொங்கவே பொங்காது, அப்படியே தான் இருக்கும். எப்போவுமே நம்ம இட்லி மாவு பாத்திரத்தில் வைக்கும்போது பாதி பாத்திரம் வர அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. அப்போ தான் பொங்கி மேலே வர்ற அளவுக்கு சரியாக இருக்கும். அதை விட நீங்கள் அதிகமாக வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அது பொங்கி வெளியில் வந்துடுங்க. நம்ம இன்னொரு பாத்திரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இது 3 நாள் கழித்து இந்த பாத்திரத்தை காட்டுறேன் பாருங்கள். மாவு எப்படி அழகாக பொங்கி வந்து நிற்கிது. அதுக்கு இடையில பொங்கவே பொங்காதுங்க பாருங்கள். சூப்பராக பொங்கி வந்துருச்சு பாருங்கள். அந்த மாவு தீரும் போது இந்த மாவை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ ஒரு வாரம் வரைக்கும் நம்மளுக்கு புதுசாகவே இட்லி புது மாவில் சுட்ட இட்லி மாதிரியே கிடைக்கும். இதுவுமே பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம இப்படி 2 பாத்திரத்தை மட்டும் தான் வைக்கணுமா அப்படின்னு சொன்னால் தேவையில்லை. 3 பாத்திரத்திலோட வச்சுக்கலாங்க. ஒரு பாத்திரம் மாவு மட்டும் நம்ம வெளியே பொங்க வச்சு எடுத்துட்டு மற்ற 2 பாத்திரத்தையும் கூட உள்ளே வச்சுக்கலாம். இது மாதிரி இந்த பாத்திரத்தில் உள்ளே வச்சாச்சு. திருப்பி நான் உள்ளதுக்கு வச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா நம்மளோட சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.